ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமுங்க. நம்ம மல்லி ஆஸ் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வேலைக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஃபுட்டு டெலிவரி ஆஃபீஸுக்கும் போய் சேர்ந்துட்டு அங்கே அந்த ஆஃபீஸரையும் பார்த்து பேசிட்டாங்க. ஸோ இப்போது அவங்களுடைய யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு பேக் மாட்டிக்கிட்டு சூப்பராக வந்து வெளியே கிளம்பி வராங்க. ஸோ அவங்களுடைய ஆர்டர் பிளேஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்றதையும் பார்த்துட்றாங்க. ஸோ இதையெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சி உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் மல்லி வந்து அவங்களுடைய நோக்கத்தில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா இவங்களை எங்கே போனாலுமே வாழவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதர்ச்சியாக தான் வந்து நம்ம ஆர்டர் வந்த இடத்துல தான் வந்து டெலிவரிக்கு போகிறாங்க நம்ம மல்லி. அந்த இடத்துலையும் ராஜேஸ்வரியும் சித்ராவும் கெஸ்ட்டாக போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம மல்லி வாட்டர் வந்து டெலிவரி பண்ண போயிருக்காங்க. ஸோ அங்கே நிறுத்தி நம்ம மல்லியை அசிங்கப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல நம்ம விஜய் கண்டிப்பாக வந்து போயிட்டு மல்லிக்கு சப்போர்ட்டிவாக நிற்க போகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க, உங்களை ஏதாவது வந்து நான் கேட்குறேன்னா இல்லை மல்லி கேட்குறாங்களா? ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் மல்லியை வந்து இந்த அளவுக்கு கேவலப்படுத்துகிறீங்க? இந்த மாதிரியெல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க. இனிமேலும் பேசுனீங்க அப்படின்னா அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன் கம்பெனிக்கு தெரியாமல் உன் கம்பெனின்னு சொல்லிட்டு வேலை அங்கே இருக்குன்னு தெரியாமல் தான் வந்தாங்க. ஆனால் அங்கே உன் கம்பெனின்னு தெரிஞ்சு மல்லி வரதான் ட்ரை பண்ணாங்க. அதுக்குள்ளே நீ வந்து மல்லியே காலில் விழ வச்சு அவங்களுடைய மொபைலெல்லாம் தூக்கி போட்டு ஸோ இந்த மாதிரியான வேலையெல்லாம் நீ பக்கா ஃப்ராடாக செஞ்சுருக்க. ஸோ இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் விஜய் வார்ன் பண்ணிட்டு வர போகிறாரு.